புஸ்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம வசனத்தை நாம தியானிச்சோம். கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலையும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நம்ம தியானிச்சோம். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு யாரோடு யுத்தம் இருக்கிறது? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு வானமண்டலத்தில் சிந்தித்திருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். நீங்க மனுஷங்களோட சண்டை போடாதீங்க. அதே போல நீங்க எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் சிலருடைய வாழ்க்கையில கனிகள் வர மாட்டேங்குது. எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவு கவலைப்பட்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரலன்னு சொல்லி எவ்வளவு கவலைப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில எந்த சேஞ்சஸும் வரல அப்படின்னா அந்த காலத்தினுடைய ஆவிகளுடைய கிரியைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று அர்த்தம். அதனால அவர்களுக்காக நாம ஜெபிக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவிகளை கடிந்து அதை துரத்தி நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர்களிடத்திலே மாற்றங்களை பார்க்க முடியும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நம்ம தியானிச்சோம். முதல் ஆயுதமாக நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தை என்ன செய்யுங்க, உபயோகப்படுத்துங்க. சர்வாயுத வர்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதை உபயோகப்படுத்த வேண்டும்? இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே மகனை விட்டு வெளியில போ, மகளை விட்டு வெளியில போ. அந்த கிரியைகள் அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அந்தகார கிரியைகள் காணப்படக்கூடாது. கெட்ட பழக்க வழக்கங்கள் அவர்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. கெட்ட சிந்தனை காணப்படக்கூடாது. தெய்வீகம் அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவைகள் எல்லாம் விலகி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு கடந்த வார்த்தையிலே நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து இந்த வார்த்தையிலே நம்ம அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபேன் ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடுறீங்களாப்பா? ரெண்டு ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். வாசிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வாசிக்கிறேன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணுமாமா? எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் என்னதுங்க? நீங்க தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதனுடைய மனநிலை, கிறிஸ்துவனுடைய மனநிலை, எனக்காக யாரு வேணா பிரயாசப்படுங்க, இலவசமா கொடுக்கறத சந்தோஷமா நான் வாங்கிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னா அது எது செய்வதற்கு எனக்கு மனதில்லை. இன்றைக்கு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சோம்பலின் நாவி, சோம்பேறித்தனத்தின் நாவையும் இயலாமை நாவையும் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிற ஆவிகளும் நான் அல்ல வேற யாராவது போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கோபமாய் சுற்றி திரிகிற அந்த ஆவி இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. நல்லா கவனிச்சு பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, இந்த சோம்பலின் ஆவி இதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஏன் இந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? ஏன் இந்த சகோதரி இப்படி வாழ்க்கையில் இப்படி நடந்துகிட்டே இருக்குது? ஏன் இவங்க ஆலயத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க? சில ஆவிகள் எல்லாம் ஆலயத்துக்கு வசனத்தை கேட்கறதுக்கு என்னதுங்க விடாது. வசனத்தை கேட்டா என்ன நடந்துடும்? அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வந்துடும். அவங்க பரலோகத்தினுடைய பிள்ளைகளாக மாறி விடுவார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா சாத்தானுக்கு பயங்கரமா நின்னது பெரிய பாதிப்பு. ஒரு மனுஷன் பூமியில ரட்சிக்கப்பட்டான்னா பிசாசுக்கு என்ன எவ்வளவு பெரிய பெரிய விளைவு உண்டாகும். அது வாயில சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான விளைவுகள்
அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆவியில நிரம்பின ஒரு மனுஷன் ஏசப்பா அப்படின்னு சொன்னான்னா அந்த பட்டணத்திலே இருக்கக்கூடிய அசுத்தாவில எல்லாம் விழும். புரிஞ்சுங்களா? அந்த பட்டணத்திலே அந்த தெருவிலே அவன் நடந்தான்னா போதும், ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், ஆவில நிறைந்த ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியில் நிறைந்த மனுஷன், அந்நிய பாஷை பேசுகிற மனுஷன் அந்த தெருவில் இப்படி நடந்து போனா, நம்ம கண்ணு தெரியுதோ இல்லையோ, அவன் தெருவிலே நடந்து போனா என்றால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா ஆவிகளும், எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளும் விழுந்துகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப தெருவில் இருக்கக்கூடிய அந்த வியாதிகள் எல்லாம் குணமடையும். புரிஞ்சுங்களா? அவ பாருங்க, அதனாலதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படக்கூடாதுங்கிற விஷயத்துல அவன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப தீவிரமா இருக்கிறான். இந்த சோம்பலின் ஆவி என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, மனிதன் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு அவனை சோம்பேறித்தனமாகவே என்ன செய்யுங்க வச்சிரும். அவனை ஆக்டிவா அவனை வச்சிருக்கவே உதவாது. அவனை எப்பவுமே எப்படி வச்சுக்கோ, அவனை இன்ஆக்டிவா, அவனை கண்களை குருடாக்கி, அவனுக்கு ஒரு மந்த ஆவியை கொடுத்து, கணனித்தரை ஆவியை கொடுத்து, சோம்பலின் ஆவியை கொடுத்து, அவனை செயல்படாதவனாக என்ன செஞ்சிடும், அதை மாற்றி போட்டுரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறேன், சோம்பலுள்ள விசுவாசிகள் இலவசமாய் கொடுக்கறத அனுபவிப்பாங்க. நிறைய கனவு காண்பாங்க. நம்ம எல்லாம் பரலோகத்துல போயிருவோம், நம்ம இப்படிலாம் இப்படி ஆயிருவோம், இப்படி ஆயிருவோம் சொல்லி நான் சொன்ன சோம்பல் உள்ள விசுவாசிகள் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகவே மாட்டாங்க. சோம்பல் உள்ள விசுவாசிகள் யாரும், பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சோம்பல் உள்ள விசுவாசிகள் யாரையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகவே மாட்டாரு. அவங்கள வச்சு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட என்ன செய்ய மாட்டாருங்க, செய்ய மாட்டாரு. கடினமாக உழைக்கிறவர்களை தேவன் பெரிய காரியம். முன்னாடி நான் சோம்பேறியா தான் இருந்தேன், ஆனா இப்போ நான் இயேசு எனக்குள்ள வந்ததுனால எனக்குள்ள பயங்கரமான மாற்றங்கள் வந்திருக்கிறது. வரணும், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு உண்டான கிரியை எனக்குள்ள என்ன செய்யணுங்க, காணப்படணும். முதல்ல நான் 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். இப்ப நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டேன்னா, முடிஞ்ச அளவு நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடி ஆராதிச்சு நான் ஜெயம் எடுக்கிற ஒரு மகளாக நான் என்ன செய்ய வேண்டுங்க, காணப்படணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா இருப்பதாக. பாருங்க, அர்ப்பணிக்கிற விசுவாசி அவன் விளக்கறையை கொடுக்கிறான். சிலுவை சுமக்கிற விசுவாசி அவனையே கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். அழைப்பின் சத்தத்தை கேட்ட விசுவாசி அழைப்பிலே நிலைத்திருக்கிறான். தேவ சித்தம் கண்ட விசுவாசி அன்னையே ஊற்றி விடுகிறார். மீட்கப்பட்டவர் குனிந்து நடக்கிறவனாக அல்ல, எப்படி நடக்கிறானாமா, நிமிர்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நடக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நல்லா பாருங்க, தேவ அன்பு நம்மை ரட்சித்தது உண்மைதான். எத்தனை பேர் சொல்றீங்க தேவனுடைய அன்பு தான் என்னை ரட்சித்ததுன்னு சொல்லி? அப்ப தேவ அன்பு எங்க ஊற்றப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்துக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்ட தேவ அன்பு நம்மை போல சோம்பலாக இருக்கவே இருக்காது. தேவனும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய ஆவியானவரும் நம்மள மாதிரி சோம்பலா என்ன செய்யாதுங்க, இருக்காது. அது என்ன செய்யும்னா, அது உயிருள்ள ஜீவனுள்ள அன்பு. அல்லேலூயா. அது என்ன செய்யும்னா, நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். எப்படிங்கிறது, நம்மள என்ன செய்யுங்க, கவனிக்கிறீங்களா? நம்ம என்ன செய்யுங்க, நம்மள பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடினாலே அப்படிங்கிறார். அப்படின்னு என்னது, அன்பு என்னை நெருக்குது. காலையில் எந்திரிச்சு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, சாயந்தரம் இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணு. கிறிஸ்துவின் அன்பு ஜனங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய கண்கள் நமக்கு உண்டாகிறது. ஜனங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன், ஜெபிக்க உள்ளத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, அந்த அன்பை ஊற்றி உந்தி தள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, உங்க ரட்சிப்பை நீங்க பரிசோதிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயேசுவை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு பாருங்க. அல்லேலூயா. சுயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, இயேசுவை நீங்க அமைதியா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இயேசுநாதரையும் பரிசுத்த ஆவியானவரையும் அப்படியே ஒதுங்க வச்சுட்டு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? சற்று நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இருப்பதாக. பின்பிரிக்கிறது புத்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்து ரகசியத்தை நான் சொல்றேன், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த கிறிஸ்துவானவர் எப்படி நடப்பிக்கிறாராமா? எனக்குள்ள ஹலோ என்ன செய்யறாருங்க? எனக்குள்ள. பக்கத்துல உங்களை பார்த்தல, நீங்க உங்களே பார்த்து சொல்லுங்க, நெஞ்சில கை சொல்லுங்க, எனக்குள்ள வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, திருட உங்களுக்கென்று எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்ப வானம் திறக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களோ, இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்னாச்சுங்க? வானம் என்னது? திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல என்ன செய்யப்பட்டார்? ஊற்றப்பட்டார். எல்லா அதிகாரங்களும், எல்லா வல்லமைகளும், எல்லா வரங்களும், எல்லா அபிஷேகமும் இயேசு மேல என்ன செஞ்சதுங்க? ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. அது போல எப்ப நீங்க மனம் திரும்பினீங்களோ, எப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, எப்ப நீங்க மறுபடியும் பிறந்தீர்களோ அப்பொழுதே வானம் திறக்கப்பட்டு விட்டது. உங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும், உங்களுக்குரிய நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காகவும், நீங்கள் அதை சுதந்திரித்து விடக் கூடாது என்பதற்காகவும் சத்துருவானவன் உங்களுடைய கண்களை கண்டுவிடக் கூடாது, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய கண்களை அவன் குருடாக்குகிறதிலே அவன் ரொம்ப தீவிரமா இருக்கிறான். அல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்கிறவங்களா இருந்தா உள்ள கண்கள் திறக்கப்படும். ஜெபிச்சா என்ன செய்யப்படும்? நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா, பவுல் ஜெபித்தார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனத்தை பார்த்தார். பவுல் ஜெபித்தார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனத்தை பார்த்தார். பவுல் ஜெபித்தார், அவர் தரிசனத்தை பார்த்தார். பேதுரு ஜெபித்தார், தரிசனத்தை பார்த்தார். பேதுரு ஜெபித்தாரு, தரிசனத்தை பார்த்தார். எலிசா ஜெபித்தாரு, தரிசனத்தை பார்த்தார். எலியா ஜெபித்தாரு, தரிசனத்தை பார்த்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபித்தாரு, தரிசனத்தை பார்த்தார். இயேசு ஜெபித்தாரு, தரிசனத்தை பார்த்தாரு. அப்போஸ்தலர் ஜெபித்தாங்க, தரிசனத்தை பார்த்தாங்க. யோவான் சானங்க ஜெபித்தாரு, தரிசனத்தை பார்த்தாரு. அதனாலதான் இன்னைக்கு ஜெபிக்க விடாதபடிக்கு உங்களையும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? பிசாசானவன் ஒரு சோம்பலின் ஆவியை கொடுத்து ஜெபமா அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே ஒரு மேலோட்டமான ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே போகக்கூடிய. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய கிரியை என்ன செய்ய முடிய மாட்டேங்குதுங்க? பார்க்க முடியல. உள்ளான மனிதன்ல எந்த ஒரு சேஞ்சஸ் என்ன செய்ய முடியலைங்க? பார்க்க முடிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கங்க. தேவன் எப்படிப்பட்டவர்களை தேவன் தேடி வந்து ரட்சித்தாராமா? பலவான்களை அல்ல, பலவீனரை என்ன செய்திருக்கிறார் கர்த்தர்? ஞானிகளை அல்ல, பைத்தியமா இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? பைத்தியமா இருக்கிற பிரசங்கத்தினாலே ஒரு பலவீனரையும் ஞானம் இல்லாதவர்களையும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அல்லேலூயா. அவங்களெல்லாம் வெட்கப்படுத்துறதுக்காக நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ நான் பலவீன, நான் ஞானம் இல்லாதவன், நான் சோம்பலானவன், நான் ஒண்ணுக்கு உதவாதவன், நான் ஒரு புழுவு, நான் ஒரு தூசின்னு உட்கார்ந்துகிட்டே இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரா? இல்ல, எனக்குள்ளே வல்லமையா கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லிக் கொண்டு முன்னேறுவதற்காக நம்ம. உண்மைதான், நம்ம பலவீனமா இருந்தாங்க இயேசு நம்ம தேடி வந்தார். உண்மைதான். உபயோகமற்ற கர்த்தர் நம்மை தேடி வந்தார். எதுக்காக வந்தார்? நமக்குள்ள வந்ததுடைய நோக்கம் என்ன? நம்ம ரட்சித்ததுடைய நோக்கம் என்ன? பலவான்களை வெட்கப்படுத்துறதுக்கு, அவனை காட்டிலும் பலவான மாத்துறதுக்காகத்தான் கர்த்தர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானின்னு சொல்லிக் கொள்ளுகிறவனை, அவனுடைய ஞானத்தை எல்லாம் வெட்கப்படுத்துறதுக்காகத்தான் பைத்தியம் நம்மளை பலவீன, சிந்திக்க கூட பலனில்லாதவர்களாக இருந்த நம்மை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருங்க? தேடி வந்து நமக்குள்ள வந்து அவர் பேசுகிறார், நமக்குள்ள ஞானத்தை கொடுக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுங்களா? யார் சர்வாயுத வர்க்கத்தை தொடவே மாட்டேங்கிறாங்க? வசனம் சொல்லுது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. எபேசியர் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுறாரு, அப்பா உனக்காக தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறாரு?
நன்மையானவர்களை வைத்திருக்கிறாரு. ஆனா உன் கண்கள் இன்னும் சரியா பார்க்கல. உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உனக்காக என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் பவுல் ஜெபிக்கிறாரு. சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்யறாருங்க, பவுல் ஜெபிக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது 2ஆவது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோக்கத்தை சொல்லுகிறாரு. எனக்கு நான் சரீரத்திலே நான் இருக்கிறதுடைய நோக்கத்தை சொல்லுகிறாரு. எப்படிங்க? 2ஆவது வசனத்துல என்ன சொல்லுகிறாருன்னா, நான் சரீரத்துல நான் எதுக்காக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் என்னை அங்க மேல கொண்டு போயிருக்கணும் இல்ல. கர்த்தர் ஏன் இங்க மாம்சத்துல என்ன வச்சிருக்கிறாரு, அதுக்குண்டான நோக்கத்தை என்ன செய்கிறாருங்க 2ஆவது அதிகாரத்துல வச்சு எழுதுகிறாரு. அப்போஸ்தலர் பவுல் மூலமாக ஆவியானவர் என்ன செய்கிறாருங்க, எழுதுகிறார். 3ஆவது அதிகாரத்துல அந்த காலத்து கிரியைகளை குறித்து சொல்லுகிறாரு. 4ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அழைப்பை குறித்து சொல்லுகிறார், விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார், அப்புறம் ஊழியங்களை குறித்து அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். 5ஆவது அதிகாரத்துல குடும்பங்களை குறித்து சொல்லுகிறார். 6ஆவது அதிகாரத்துல பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். சரிங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க பாருங்க, உங்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். நீங்கள்லாம் இந்த 5 அதிகாரங்கள் 6 அதிகாரத்தோட முன்பகுதியில சொல்லப்பட்டனே இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளவும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக என்ன செய்ய வேண்டுங்க, காணப்படணும். யார் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னா, குழந்தையா இருக்கிறவங்க எடுத்துக்க மாட்டாங்க. யாருங்க எடுக்க மாட்டாங்க? ஆர்மியில யாரை எடுத்துக்கிறாங்க வேலைக்கு? எத்தனை வயசு வேணும்? என்ன பிரதர்? கப்பல் படை, தரைப்படை, விமானப்படையில எத்தனை வயசுக்கு மேல ஆள் எடுக்கிறாங்க? 25 இல்ல, 18 வயசுக்கு மேல என்ன செய்யறாங்க, வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்ப பாருங்க, சின்ன பிள்ளைகள் அவங்க என்ன செய்யறது இல்ல, சின்ன பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் நான் வளராத சிறு குழந்தையாக இருப்பேனே என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. நான் இன்னும் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து ஒரு எண்ணமோ நோக்கமோ அதை குறித்து ஒரு தெளிவோ இல்லாதவனாக இருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சிறு பிள்ளைகளாகவே நீங்க இருக்க வேண்டும் என்று நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சர்வாயுத வர்க்கத்தை எடுக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. ஆளுகை செய்கிறது யாரா இருப்பாங்க? உங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உங்களை ஆளுகை செய்கிறது யாரா இருக்கலாம்? யாரா இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. தொட்டதுக்கெல்லாம் யார் தேவை உங்களுக்கு? ஒரு லீடர் வேணும். தொட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு யார் வேணும்? ஒரு வழிநடத்தல் வேணும். காய்ச்சல்னா ஒருத்தர் உடனே ஒரு ஆள் வேணும், தலைவலின்னா ஒரு ஆள் வேணும், கடற்பிரச்சனைன்னா ஒரு ஆள் வேணும். ஹலோ, கர்த்தர் சொல்றாங்க, எதுக்காகவா தேவன் உங்களை அழைத்திருக்கிறாருங்க? சொல்லுங்க. சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? தரித்துக் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். 2வது யார் எடுக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோம்பேறிகள், நீண்ட நித்திரைக்காரர்களும் இதுல இவர்களுக்கு என்ன கிடையாது, அவங்க எடுக்க மாட்டாங்க. சோம்பேறிகள் என்ன செய்ய மாட்டாங்க? சர்வாயுத வர்க்கத்தை குறித்து அவங்க நினைக்கவே மாட்டாங்க. எபேசியர் புத்தகத்திலே போடப்படுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் வசனத்தை கை கொண்டபடினாலே உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட பலன் இல்லையா? நமக்குள்ள சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு யுத்தம் பண்ணத்தக்கதான ஒரு சற்று பலன் கூட எனக்கு இல்லை, நான் ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனவு நம்மளுக்கு நிறைய இருக்கலாம், ஆனா ஒண்ணுமே நிறைவேறாது. எப்படிங்க? சொல்லுங்க. சோம்பேறியா இருந்தோம்னா எவ்வளவு வேணா கனவு காணலாம். ராத்திரி எல்லாம் அப்படியே கார்ல போற மாதிரி, அப்படியே ஒரு பங்களா கட்டுற மாதிரி, அப்படியே ஒரு பெரிய ஊழியக்காரா நின்று அப்படியே ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணி ஒரு 1000 ஆத்துமாக்களை அப்படியே ஆயத்தப்படுத்தி அப்படியே பரலோகத்துல போற மாதிரி எல்லாம் கனவு காணலாம். கடைசியில கால் எந்திரிச்சு சம்சாரமா அல்லது அம்மாவோ எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, தட்டி திருடா மேல தூங்குனது போதும் மணி 8 மணி ஆச்சு. ஐயோ, நான் கண்டது என்னது கனவா அப்படிங்கிற மாதிரி. ஹலோ,
அதனால தூங்குகிற நீ என்ன செய்ய, நித்திரையை விட்டு எழுந்துரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மையில என்ன செய்கிறாராமா, பிரகாசிக்கும்படிக்கு, கர்த்தர் உண்மையில தன் வெளிச்சத்தை ஊற்றும்படிக்கு, இருளெல்லாம் நீங்கும்படிக்கு தூங்குகிற நீ என்ன செய்யமா. இல்லைங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு தானே பிரசங்கம் பண்றேன். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க. சரி, ஓகே. கனவு உண்டு, நிஜத்துல பரலோக பூமிக்கு அடுத்த நன்மைகளோ எதையுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சுதந்திரிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, பயப்படுறவங்க சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க மாட்டாங்க. பயப்படுகிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க மாட்டாங்க. கிதியோனு கிட்ட ஆண்டு 35,000 பேரை கொடுக்கிறாரு. 35,000 கிதியோன்கள் 35,000 பேரை கொடுக்குறாங்க. 35,000 பேரை ஆண்டு கொடுக்கிறாரு. சத்துரு எதிரி பாளையத்தில் இருக்கிறது. 1,40,000க்கு மேல எதிரி பாளையத்தில் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டு சொல்றாரு, பயப்படுறவன் எவனா இருந்தாலும் என்ன செஞ்சிரு, இப்பவே நீ பேக்ல போயிரு சொன்னே. ஒரு கிட்ட அதிகமான பேர் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. எதுக்கு இது போயிட்டு வந்து சர்வாயுத வர்க்கத்தை வேற எடுக்க சொல்றாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, சண்டை போட சொல்லுவாங்க. இது எதுக்கு நமக்கு 6 நாள் வேலைக்கு போயிட்டு 7ஆவது நாள் வந்து அழகா கர்த்தருடைய வசனத்தை கேட்டுச்சு வீட்டுக்கு போய் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கினோம்னா என்ன ஒரு தூக்கமா இருக்கும். சாயந்தரம் கூட்டத்துக்கு வாங்க பிரதர், சாயந்தரமா சோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு தான் வீட்டுல நிம்மதியா. முழியரவு ஜெபத்துக்கு வாங்க பிரதர், ஐயோ முழியரவு ஜெபத்துக்கு எல்லாம் வர சொல்றாங்க. பயப்படுகிறவர்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள மாட்டாங்க. எத்தனை பேர் நான் சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க பயப்படுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவர் 365 முறைக்கு மேல நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாத, நீ பயப்படாத, பயப்படாத. ஒவ்வொரு நாளும் காலையில கண் விழிச்ச உடனே ஆண்டு நம்ம பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னதுங்களா, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, உன்னோட கூட இருக்கிறேன். சரி, ஓகே. பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களும் பாவிகளும் அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு பாவம் செய்யறதுக்கும் பாவம் சிந்தையா இருக்கிறதுக்கும் பாவத்தை சிந்திச்சுக்கிட்டே பாவம் செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்குது. இந்த சர்வாயுத வர்க்கத்தை தொடர்றதுக்கு எப்படி வருவாங்க சொல்லுங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த பக்கத்து வீட்டுல ஒரு நாயம், அந்த பக்கத்து வீட்டுல ஒரு நாயம், டிவியில ஒரு சினிமா, நாடகம், அவர் என்னது இதுக்கே அவங்களுக்கு சரியா நேரம் சரியா இருக்குது. சர்வாயுத வர்க்கத்தை எங்க போய் எடுக்கிறது, எங்க போய் தரித்து கொள்ளுகிறது, எங்க போய் உபயோகப்படுத்துறது சொல்லுங்க. ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களும் பாவிகளும் சர்வாயுத வர்க்கத்தை தொட மாட்டாங்க. அவன் நினைச்சுக்குவான், ஐயோ எதுக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, இது எதுக்கு நம்ம போய் தொட்டுக்கிட்டு, இதை தொட்டுட்டோம் அப்படின்னோம்னா பாவம் செய்ய முடியாது. இதை தொட்டுட்டோம்னா என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. இதை தொட்டுட்டோம்னா ராத்திரி உபவாச ஜெபத்துக்கு போகணும், இதை தொட்டுட்டோம்னா முளிர் ஜெபத்துக்கு போகணும், இதை தொட்டுட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், இதை தொட்டுட்டோம்னா ஆமா யுத்தம் பண்ணணும், இதை தொட்டோம்னா அப்ப தொடருது அப்படின்னா காலமுறை என்னதான் இருக்கணுங்க. என்ன கவனிச்சுக்கங்க, பாவத்துல நம்ம நிலைச்சிட்டோம்னா பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம், பாவத்தை விரும்பி கொண்டு இருந்தோம், தம்பி கவனிக்கணும், இருந்தோம்னா நம்ம இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க முடியாது, நம்ம ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. விசுவாசிக்காதவர்களுக்குள்ளே இது கிரியை செய்யாது. சர்வாயுத வர்க்கத்தை விசுவாசிச்சு என்ன செய்யணுங்க, விசுவாசிக்கிறவர்கள் சர்வாயுத வர்க்கத்தை எடுப்பாங்க. விசுவாசிக்காம அவிசுவாசமா இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இது எடுக்க முடியாது. அனலும் குளிருமா இருக்கிறவங்க இது எடுத்து உபயோகப்படுத்த முடியாது. எபேசியர் சபைக்கு குறித்து வெளிப்படுத்துற விஷயத்துல போடப்பட்டிருக்கிறது, நீ அனலாய் குளிராய் இருக்கிற அப்படின்னால அப்படின்னு என்ன தெரியுங்களா, 10 நாள் அந்நிய பாஷைக்கு அளவு கிடையாது, பைபிள் வசனங்களுக்கு அளவு கிடையாது, 10 நாள் ஜெபத்துக்கு அளவு கிடையாது, தரிசனத்துக்கு அளவு கிடையாது, வெளிப்பாட்டுக்கு அளவு கிடையாது. ஆனா மீதி இன்னொரு 10 நாள் இருக்குது பாத்தீங்களா, அந்த 10 நாள் ஒரு தரிசனம் கிடையாது, ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு வேத வாசிப்பு கிடையாது. மீதி 10 நாள் எப்படி இருக்கிறாங்க, அப்படியே சில்லுன்னு குளிர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு உபவாச ஜெபம், அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு ஒரு பிரச்சனை அனுப்புவாரு, ஒரு பாடு அனுப்புவாரு,
குடும்பத்துல ஒரு சண்டை அனுப்பாரு. அதுக்கப்புறமா உட்காந்து ஆண்டவரே என்ன பண்ணீங்க, என்ன கழுவுங்க, என்ன சுத்திக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் என்ன ஆகும், தரிசனம் பார்ப்பாங்க, ஜெபத்தை பார்ப்பாங்க, பதில பார்ப்பாங்க. அப்புறம் பதில் எல்லாம் கிடைச்ச உடனே ஒரு 10 நாள் என்ன ஆயிரும், அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இப்படி இருக்கிற ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. யார் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நன்றி உள்ள ஜனம், பொறுப்புள்ள ஜனம், தரிசனம் உள்ள ஜனம், தொலைநோக்கு பார்வையுள்ள ஜனம், வாஞ்சி உள்ள ஜனம், தீர்மானம் எடுக்கும் ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தேவனை எல்லா சூழ்நிலைகளையும் எப்போதும் தனக்கு முன் நிறுத்தி கொண்டிருக்கிற ஜனம், ஜெபிக்கிற ஜனம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யறாங்க, தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. நீங்க எந்த கேட்டகரின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கு நீங்க போய் சர்வாயுத வர்க்கத்தை இங்கேயே நீங்க எடுத்துட்டு தான் போகணும். வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையா என்ன செய்யக்கூடாதுங்க, இங்க இருந்து போகும்போது எப்படி போக கூடாதுங்க, இன்னும் 5 மணி வீட்டுக்கு போகும்போது எப்படிதான் போகணும், பட்டயத்தோடையும் சர்வாயுத வர்க்கத்தோடையும் தான் என்ன செய்யணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சர்வாயுத வர்க்கம் அதுல சொல்லுகிறார் பாருங்க, நான் வாசிக்கிறேன். அதுல 14 இருந்து நான் வாசிக்கிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்துப்படத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனை சர்வாயுத வர்க்கம்? 6 சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும், நம்ம உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட், நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, அடுத்தது பொல்லாங்கனி அக்கினியை அவித்துப்படத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். 6. இந்த 6 எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீங்க தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருங்க? ஹலோ, 6 வாரம் முன்னரே சொல்றதுக்கு முன்னாடியே 1/2 மணி நேரம் ஓடி தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருங்க? தரித்து போறதுக்கு என்ன, காலையில் எத்தனை பேர் நம்மள ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோம், காலையில் எல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்க இல்லையா? அது போலதான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய வேண்டுங்க, தரித்துக் கொள்ள வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். ஏசாயா 59 16 17 வாசிக்கலாம். ஒருவரும் இல்லை என்று கண்டு கர்த்தர் பாருங்க, அவர் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறார். தேவன் என்ன செய்கிறாருங்க? ஹலோ, தேவன் என்ன செய்கிறாருங்க? பாருங்க, படிங்க. ஒருவரும் மைக் கொடுங்கப்பா அவருக்கு. வாசிங்க. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி, அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, கர்த்தர் என்ன செய்கிறாராமா? நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ரட்சிப்பு என்னும் சிராவை தமது சிரசிலே தரித்து, நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போத்திக் கொண்டார். தேவனும் கூட என்ன செய்யறாருங்க? சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யறாருங்க? அவர் தரித்துக் கொள்ளுகிறார். நீங்க யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் 5வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். பாருங்க, யோசுவா அதிகாலையில எழும்புகிறாரு. எல்லாரும் எழுவதற்கு முன்பதாகவே யோசுவா எழுந்து நிற்கிறாரு. யோசுவா எழுந்து நிற்பதற்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாருங்க? இவர் எழுந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே தலைவனாக யோசுவா சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே எழுந்து
அவர் எழுந்து படைகளுக்கு முன்னாடி போய் பார்க்கிறாரு. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு ஆர்மி ஆபீசர் பட்டயத்தோட போய் என்ன செய்யறாரம்மா அங்க போய் நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. தேவன் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தேவ தூதனானவராக அந்த பட்டயத்தை பிடித்துக் கொண்டு தமது ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக அவர் என்ன செஞ்சாருங்க, அவர் பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் செய்யாத ஒன்றையும் நம்மளை செய்ய சொல்லவே மாட்டார். என்ன கவனிக்கிறீங்களா? இயேசு செய்யாத ஒன்றை உங்களுக்கு சொல்லி உங்களை வச்சு வேலை வாங்கவே மாட்டாரு. தம்பி கவனிக்கிறீங்களா? இங்க மாதேசு தேவன் என்ன செய்ய சொல்ல மாட்டாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. சரி, ஓகே. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்ய வேண்டுங்க, ஆவிக்குரிய போராட்டம் ஒன்று உண்டு. என்ன போராட்டம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. யோசுவாவும் காலேபும் மற்றும் அவரோடு கூட 10 பேரும் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டாங்க, அந்த கானான் தேசத்திற்குள்ளே போகிறார்கள். 10 பேர் அல்ல, யோசுவாவும் காலேபும் அந்த கானான் தேசத்தில காலடி எடுத்து வைத்த பொழுது அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்ததான இருள் அந்த தேசத்தை விட்டு என்ன செஞ்சுச்சாமா, விலகி போய்விட்டது. ஹலோ, சொல்றேன், உங்க வாழ்க்கையில நம்ம பட்டணத்துல காணப்படுகிற இருள், என்னுடைய இருதயத்திலே காணப்படுகிற இருள், என்னுடைய நடக்கையிலே காணப்படுகிற இருள், என்னுடைய பழக்க வழக்கத்திலே காணப்படுகிற இருள் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்றால் நான் தேவ ஆவியிலே நிறைந்தவனாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய வேண்டுங்க, தரித்து கொண்டவனாக காணப்பட வேண்டும். சரி, ஓகே. பாருங்க, இருள் என்று ஒன்று உண்டுங்கிறதுக்காக நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு கர்த்தருக்கு சோதரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஏராளமான சாட்சிகளை சொல்லலாம். நம்மளுக்கு நேரம் இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகி இருப்பதாக ஸ்தோத்திரம். பாருங்க, சில உங்களுக்கு தெரியுமா தெரியல, நிறைய சாட்சிகள். ஒருத்தர் கம்பெனி வச்சு நடத்துறாரு, ரொம்ப வருஷமா ஒரு பேமெண்ட் வரவே மாட்டேங்குது. ரொம்ப வருஷமா ஒரு பேமெண்ட் வர மாட்டேங்குது. இவர் எல்லா முதலையும் போட்டு அதுல என்ன பண்ணிருக்கிறாரு, முதலீடு போட்டு எல்லா பணத்தையும் எல்லாம் போட்டு முதலீடு போட்டு அதுல தொழில் ஆரம்பிச்சு அதுல வந்த எல்லாத்தையும் போய் ஒரு கம்பெனில கொண்டு இறக்கிட்டாரு. அவன் என்ன செய்யணும், இவருக்கு பணம் கொடுக்கணும்னா பணமே தரமாட்டேங்கிற அவன். இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா, இந்த விசுவாசி பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா, இந்த ஜெபிக்கிற விசுவாசி பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா, இவரு அநேக ஊழியங்களை தாங்கிடுவாரு, இவர் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்துருவாருன்னு இந்த பொருளாதாரத்தை முடைக்க வைக்கிறான். சில விசுவாச சில மக்களுடைய வாழ்க்கையில கெட்ட பழக்க வழக்கங்களை சத்துருவான என்ன செஞ்சிடறான், விட்டு வச்சிடறான். கெட்ட பழக்க வழக்கம், ஒண்ணு சாராயத்துக்கு கடுமையா இருக்கிறாரு, இல்லைன்னா சினிமா கடுமையா இருக்கிறாரு, இல்லைன்னா கேமு கடுமையா இருக்கிறாரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சீட்டாடுறதுக்கு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு கடுமையா இருக்கிறாரு, இல்லைன்னா விபச்சாரத்துக்கு கடுமையா இருக்கிறாரு, இல்லைன்னா ஊதாரித்தனமா பணத்தை செலவு பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு, கணக்கு போடாம ஞானம் இல்லாம பணத்தை செலவு பண்ணக்கூடிய அந்த ஆவி என்ன செய்கிறது, இல்லைன்னா ஒரு வியாதியை கொடுத்து தொடர்ந்து அந்த குடும்பத்தில் என்ன செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்றாங்க, செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வருமானம் வருது, என்ன வருது, மாசம் 15,000 மாத்திரைக்கே செலவு பண்ணுறது, மாசம் 20,000 ரூபாய் வட்டிக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கிற பிரதர். கடன் பிரச்சனை. நல்லா கேட்கணும், நீங்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த இருள் எல்லாம் என்ன செய்யுங்க, ஓடும். இருள் எல்லாம் என்ன செய்யும், ஓடும். நீங்க ஜெபித்து பாருங்க. அல்லேலூயா. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் வச்சுட்டு நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்க போறதுக்காக இங்க வரல. தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கல. அல்லேலூயா. நான் நீங்களை வெட்கப்படுத்தவோ பலவான் என்று சொல்லிக் கொள்ளுங்களுடைய பலவே அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாருங்க, இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து அமர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க, நீங்க சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள், உங்க வாழ்க்கையில வரக்கூடிய செழிப்பு, தேவன் உங்களை நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. யோசேப்பு பாருங்க, அந்த எகிப்து தேசத்துல ஒரே ஒரு மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், ஒரே ஒரு மனுஷன், தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு மனுஷன், தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரே ஒரு மனுஷன். அந்த தேசத்துல என்னதான் இருந்ததுங்க? புறா விக்கிரகங்களும் அந்த தேசத்துல அசுத்த ஆவிகளும் தான் என்ன எப்படிதான் இருந்தது? எகிப்து தேசத்துல நிறைந்து கிடந்தது. மந்திரவாதங்கள் நிறைந்து கிடந்த ஒரு பட்டணத்துல அந்த தேவ ஆவி பெற்ற ஒரு மனிதன் என்னதான் மாறினாரு? அந்த தேசத்துக்கு ஆண்டு என்ன மாற்றினார்? அவரை அதிபதியா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருங்க? நீங்க சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளாத வரையிலே இஸ்மவேலர்கள் அடிமைகளாக கொண்டு போய் எங்க யோசேப்பை கொண்டு போய் விற்றாங்களே, அந்த போத்திபாருடைய வீட்டுல விற்றாங்களே, அங்க யாராவது ஒரு இஸ்ரவேலன் இல்லாம போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஹலோ, அடிமையா கொண்டு போய் விற்கிறாங்க. ஒரு 1000 அடிமையை கூப்பிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். யோசேப்பு மாதிரி ஒரு இஸ்ரவேலனாவது கூட இல்லாம இருந்திருப்பானா? இருந்திருக்கலாம். ஆனா யோசேப்பு மாத்திரம் எப்படிங்க? அவன் தரிசனம் பெற்றவனாக, அவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவனாக அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அதை சரியாக உபயோகப்படுத்தினபடினாலே அவன் தேசத்துக்கு அதிபதியாக அவன் மாறினான். அது மாத்திரமல்ல, அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அவன் எப்படிதான் இருந்தான்? ஆதரவாக ஒரு தகப்பனை போல, ஒரு மெய்ப்பனை போல அவர் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அடிமையா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க பலவீனமாக இருக்கலாம், நீங்க ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம், ஒரு விடுதலை அனுபவிக்காத ஒரு சூழ்நிலையாக வந்திருக்கலாம். நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணி அந்த ஆறு அந்த காரியங்களை நாங்க உங்க வாழ்க்கையில நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வாருங்க? பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்லல, ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு அப்படியே உங்களெல்லாம் அப்படியே ஒரு அனுப்பிவிடுறதுக்காக நான் போகல. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாக தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். சரி, ஓகே. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். சத்தியம் அப்படின்னா அது யாரை குறிக்கிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நீங்க இன்னொரு மொழியில லாங்குவேஜ், நீங்க ஆங்கில வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா the truth என்னது? சத்தியம் என்னது? ட்ரூத். சத்தியம் என்னும் கச்சை. கச்சைன்னு என்னது? பெல்ட். Dress கிடையாது, என்னது? பெல்ட். நல்ல பெரிய பெல்ட். ஆர்மி ஆபீசர் உபயோகப்படுத்துகிற ஒரு பெல்ட். அது என்னது? நல்ல அந்த துணி தொடர்ந்து ஆடிட்டு இருக்காம போலீஸ்காரங்க ட்ரெஸ் எப்படி பார்த்துருக்கீங்களா? நீங்க ஆர்மி ஆபீசரோட ட்ரெஸ் எப்படி பார்த்துருக்கீங்க? இந்த பெல்ட் என்ன செய்யும்? இடுப்ப நல்லா போட்டு இழுத்து நல்லா இப்படி இருக்கிற ஆள் கூட என்ன செஞ்சிருவாங்க? பெல்ட் போட்ட உடனே எப்படி செஞ்சிருவாங்க? நல்லா நெஞ்ச நிமித்திட்டு இப்படி ஆயிடுவாங்க இல்லையா? கர்த்தர் சுத்தரம் பாருங்க. சத்தியம்னா என்னன்னா உண்மை. உண்மைய நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உண்மை காணப்படணும். Hallelujah. First, the Christ is the truth. The believer is to put on Christ. நம்ம கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டுங்க? தரித்து கொள்ள வேண்டும். ரோமர்கள் புத்தகத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13 அதிகாரத்துல கடைசி வசனங்களை பார்க்கலாம். அதிக சரிங்களா? பாருங்க, யோவான் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி எனக்குள்ள வந்திருக்கிறாருங்க? கிருபையும் இன்னும் நமக்கு புரியுற மாதிரி உண்மையும் உள்ளவராக நமக்குள்ளே வந்திருக்கிறார். உலகம் பூரா உண்மையே கிடையாது. உலகத்தில் என்னதான் இருக்குது? பொய் இருக்கிறது. பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சொல்லுங்களேன் பார்க்கலாம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருந்து நமக்குள்ளே வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா?
நம்மை உண்மை உள்ளவனாக மாற்றும். ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரா. அப்ப அந்த உண்மையை நாம் தரித்து கொள்ளல அப்படின்னா அங்க மோட்சத்துல என்ன செய்ய முடியாதுங்க. ஒரு பொய்யெல்லாம் சொல்லாம இந்த பூமியில வாழவே முடியாதுங்க. நான் சொன்னேன், பொய் சொல்லாம இந்த பூமியில வாழ முடியாதுங்கிறது. பொய் சொல்லி கட்டாயமா பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். பொய் சொன்னாதான் வாழ முடியும் அப்படிங்கிறது உலகத்தானுக்கு வேணா அது உண்மையா இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்ல. கண் திறக்கப்பட்டவர்கள் நாம. அல்லேலூயா. நம்மளாம் யாருங்க? கண் திறக்கப்பட்டவர். நம்ம சொல்லணும், அவனை பார்த்து சொல்லணும், யோ நீ தப்பா சொல்ற, என்ன சொல்ற, நீ உண்மையை பேசினாதான் இந்த பூமியில வாழ முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உண்மையை பேசினாதான் இந்த பூமியில வாழ முடியும். ஆண்டவர் வாழ வைப்பார். அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, பொய் போலியாய் தப்புவிக்கும், கூலியாக தீமை தரும். பொய் என்ன செய்யுங்க? போலியா தப்பிச்சிடும். அப்பா தப்பிச்சிட்டப்பா, ஒரே ஒரு பொய் சொன்னா எஸ்கேப் ஆயிட்டான், பின்னாடி ஒரு பெரிய தீமை வரும். ஹலோ, ஆகையினால இயேசு என்ன சொல்றாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. மிஞ்சினது என்ன வரும்? தீமை. நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார் இயேசு. என்ன சொல்றாரு? நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஒரு வசனத்தை பார்த்தோம், யோவான் புத்தகத்துல. பாருங்க, இயேசு நம்மை போல ஒரு எல்லா விதத்திலும் ஒரு சோதிக்கப்பட்டார். அப்படி சோதிக்கப்படுகிறவருக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் என்ன சொல்றாரு? அவர் உலகத்தை ஜெயித்த நம்ம ஆண்டவர். உலகத்துல என்னதான் இருக்குது? பொய் இருக்குது உலகத்துல. அந்த பொய்யான உலகத்தை யார் ஜெயிச்சது? இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப உண்மையை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்னது? கிறிஸ்துவை, இயேசுவை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தரித்து. நம்ம உண்மையை பேசணும்னா இயேசுவை நம்ம வெளியில சொல்றோம். நம்ம சத்தியத்தை பேசுறோம் அப்படின்னோம்னா இயேசுவை காண்பிக்கிறோம்னு அர்த்தம். அந்த அக்கா பொய்யே பேச மாட்டாங்கப்பா. ஐயோ, அந்த அக்காவா வாயை திறந்தாலே ஒரே புழுகு மூட்டையா இருக்கும். ஒரு பேச்சு மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது, வேறு மட்டும் நம்ம வாங்கிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது உண்மை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, the word of God is the truth. தேவனுடைய வசனம் தான் சத்தியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வசனம் தான் சத்தியம். இதோட நம்ம முடிக்க போறோம். நம்ம அடுத்த வாரத்திலேயோ அல்லது இடையிலே நடக்கக்கூடிய கூட்டங்களே நான் உங்களுக்கு மற்ற ஆயுதங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். மிக ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கர்த்தர் சித்தமான அதை உங்களுக்கு நான் வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி போடுகிறேன். நானு அப்ப பாருங்க, இரண்டாவது சத்தியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தேவனுடைய வார்த்தை. அருகில் இருக்கிறவங்களை பார்த்து சொன்னீங்களா? தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் சொன்னீங்களா? வேதத்தை காண்பிச்சு சொல்லுங்க, இதுதான் சத்தியம். The word of God is the truth. இதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேல நம்ம கட்டப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவனை என்ன செய்கிறதாமா? பரிசுத்தமாக்குகிறது. யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அதாவது என்னன்னா, உம்முடைய உண்மையினாலே அவர்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே என்னது? உண்மை. யோவான் 17:17. அப்ப தேவனுடைய சத்தியம் என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தமாக்குகிறது. சரி, அடுத்தது எபேசியர் 5:26 சொல்கிறது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறாராமா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். திருவசனம் நம்ம என்ன செய்கிறதாமா? பரிசுத்தப்படுத்துகிறது. சத்தியத்தை என்ன செய்கிறீங்க? பரிசுத்தப்படுத்துறதுன்னா என்னது? பரிசுத்தப்படுத்துறதுன்னா என்ன? செப்பரேட்டட் லைஃப். பரிசுத்தப்படுத்துறதுன்னா என்னது?
செப்பரேட்டட் லைஃப் என்னது? இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் உண்டு. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்தனுக்கும் நீதி செய்கிறவனுக்கும் அநீதி செய்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்தமாய் வாழுகிறவனுக்கும் அசுத்தத்தில் வாழுகிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. The separated life is the holiness. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக இருப்பதாக. மூன்றாவது சத்தியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை பேசுவதும் உண்மையாய் வாழுவதும் என்பது உண்மை. சொல்லுங்க. உண்மையை பேசுறதும் உண்மையா வாழ்றதும் தான் சத்தியம். உண்மையை பேசுறதும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. வசனத்துக்குள்ள போனா உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நிறைய பேர் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, the only head knowledge without heart experience gives quantity but not gives quality. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய அறிவு இருக்குது, ஆனா ஹார்ட்ல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. வசனத்தை குறிச்ச அறிவு நிறைய இருக்குது. எவ்வளவு வசனத்தை வேணா எடுத்து வீசுவாங்க. ஸோ விட்டா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கத்தை பண்ணுவாங்க. இந்த வசனமா டக்கு 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 டக்குன்னு எடுத்து பேசுவாங்க. ஆனா என்ன இல்ல? ஹார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஏதோ என்ன இல்லைங்க? இருதயத்திலிருந்து என்ன இல்ல? அனுபவம் இல்ல. 3 மணி நேரம் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் ஜெபிக்கணும், ஜெபிச்சு அந்த மாற்றம் எல்லாம் வரும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும், இதெல்லாம் நல்லா பேசலாம். ஆனா ஹார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுதான் என்னது? உண்மையை பேசுவதும் உண்மையாய் வாழுவதும் என்பது சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறிச்சு யாரு என்ன வேணா சொல்லட்டும், பொய்யங்கிற வார்த்தை மட்டும் என்ன செஞ்சக்கூடாது. நம்ம வாங்கி பட்ட பேர் மட்டும் என்ன செஞ்சக்கூடாதுங்க. உங்களுக்கு ஒன்னே போட்டாலும் பரவாயில்ல, உண்மை உள்ளவன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தல் விஷயத்துல போடப்பட்டிருக்குது, பொய்யர் யாவரும் மோட்சத்துல என்ன செய்ய மாட்டாங்க? மறைக்கவே முடியாது. நாம என்னெல்லாம் மறைமுகமாக செய்கிறோமோ அதெல்லாம் தேவன் ஒரு நாள் என்ன செய்வாருங்க? வெளிச்சத்திலே கொண்டு வந்து சொல்லுவாங்க. அதை சொல்ல வரல நான் இப்பொழுது. நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? உண்மையை பேசி உண்மையாய் வாழ நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? வாழும் பொழுது அந்த சத்தியத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 4:25 வாசிக்கிறேன் நானு. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஹலோ, சபைக்குள்ள, சபை விசுவாசிகளுக்குள்ள, வேலை செய்யக்கூடிய இடத்துல, குடும்பத்துல, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள பொய் இருக்க கூடாது. பிராங்க் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கு. நீங்க இப்படிதாங்க தப்பு பண்ணிட்டேன், இதுதாங்க ஐயா, விட்டு போங்க. பிசாசு வெக்கப்பட்டுருவான். நீங்க பொய் சொன்னீங்கன்னா பாக்கெட்ல வந்து உட்காந்துக்குவான். பொய் சொன்னா உள்ளத்துல வந்து உட்காந்துக்குவான். பொய் சொன்னா மைண்ட்ல வந்து உட்காந்துக்குவான். பொய் சொன்னா பிள்ளைகளுடைய இருதயத்தில் வந்து உட்காந்துக்குவான். அதனால என்ன சொல்லணும்? நம்ம ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறதுனால, என் கையா, என் காலா, என் சரீரம் எனக்கே விரோதமா பொய் சொல்லுமா? கையே, உனக்கு 5 விரல் இல்ல 6 விரல் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியுமா? ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம பொய்யை கலந்து அவன் பிறனுடன் என்ன செய்ய வேண்டுங்க? மெய்யை பேச வேண்டும். 1 பேதுரு 1:22 சொல்லுகிறது, 23, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவருக்கொருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்கள். அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்களேன். 23 நான் எழுதுறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்க பிறந்திருக்கிறீங்களே. எதனால பிறந்திருக்கிறீங்க? அழிவில்லாததும். அப்புறம் அந்த வார்த்தை அழுத்தி சொல்லுங்களேன் பார்க்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது. என்றென்றைக்கும் இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலேயும்.
அல்லேலூயா. அந்த வசனத்தினால நீங்க பிறந்திருக்கிறீங்கப்பா. அந்த வசனத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கோழி முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும் போது வாத்து வருமா, கோழி வருமா? என்ன வரும்? கழுகு முட்டையிட்டு அதுக்குள்ள இருந்து குஞ்சு, என்ன குஞ்சு வரும்? கழுகுதான் இல்லையா? ஒரு மாடு குட்டி போடும்போது என்னதான் போடுங்க? ஒரு மாடு தான் போடும். அப்ப தேவ வசனம் அழிவில்லாத நிலை என்றைக்கும் நிலைத்திருக்கிறதான அந்த தேவ வசனத்தினால நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள இருந்து என்னதான் வரணும்? அடுத்தவனை பத்தி நீ கவலையப்படாதீங்க, உலகத்தில் இருக்கிறவனை பத்தி நீ கவலையப்படாதீங்க. இதுதான்ப்பா சத்தியம், இப்படிதாங்க, இதுதாங்க உண்மை, இப்படிதான் நான் இருந்தேங்க, நீ அப்படியே இருந்த. ஆமாங்க, நான் பாவிதாங்க, அந்த இயேசு தாங்க என்னை ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு நான் அதெல்லாம் பண்றது கிடையாது. இன்றைக்கு நான் என்ன செய்ய கிடையாது. ஆமா, நான் பாவிதான், ஒரு காலத்துல இருந்தேன். புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்னை மன்னிக்கிறீங்களோ இல்லையோ, இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? என்னை மன்னிச்சு. நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளலையோ இல்லையோ, இயேசு என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம நியாயம் இருக்கிறதுக்கு மனுஷன் யாரு? அல்லேலூயா. அவரை நம்மளை மன்னிச்சு, மனுஷனை நம்மளை மன்னிச்சாரு. நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளை குற்றப்படுத்தின அந்த மனுஷனை நம்மளை மன்னிச்சாரு. நம்ம பாவியா போய் நின்ன பொழுது நம்மளை மேலே கீழே பார்த்தவர் நம்மளை பத்தி நாலு தெருவுலையும் 4 வீடுகளையும் நம்மளை பத்தி அரசல் புரசெல்லாம் வந்து நியாயம் பேசினாங்களே, நம்மளுடைய பேரை எல்லாம் நாற்றம் எடுக்க பண்ணினாங்களே, அவர்களாம் நமக்காக மரிச்சாங்க. யாருக்காக நம்ம உண்மையை சொல்லணும்? அழியாத நித்திய ஜீவனை உள்ள வசனத்துக்காக நாம வாழணும். அல்லேலூயா. அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுப்பார். ஆண்டவர் பெருமைப்படுவார். ஆண்டவர் என்ன செய்வாருங்க? என் மகன் எனக்காக என் நிமித்தமா நான் சொன்ன வார்த்தையை அவன் நம்பி என்ன செய்கிறான்? அவன் சத்தியத்தை பேசுகிறான். அல்லேலூயா. சகரியா 8:16 இதுதான் சொல்லி வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள். நல்லா கவனிச்சுங்க. உங்க வாசப்படியில நீங்க ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் எடுக்கும் போதோ, ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் வந்து நியாயம் விசாரிக்கும் பொழுதோ, சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற விதமாய் நீங்கள் என்ன செய்வீங்க? நியாயத்திற்கு செய்யுங்கள். நாமத்துக்கு மகிமை என்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, சத்தியம் என்ன செய்யும்? ஹலோ, சத்தியம் என்னும் இந்த பெல்ட் நம்ம தரித்துக் கொள்ளுகிறோமே, இந்த சத்தியம் என்ன செய்யும் நம்முடைய வாழ்க்கையில? நமக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியம் யோசிச்சீங்களா? கொஞ்சம் முடிக்க போறோம். நல்லா கவனிங்க. இந்த சத்தியம் நம்மை மாயமானத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். சத்திய உண்மை எதிர்த்து நம்மளை காப்பாத்துது. பெல்ட் எதிர்த்து நம்மளை காப்பாத்துது. வாய்மாலத்திலிருந்து காப்பாற்றுகிறது, விழுகையிலிருந்து காப்பாற்றுகிறது. நம்ம கீழே விழுந்துட மாட்டோம். இந்த சத்தியமாகிய கச்சை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விழுகவே மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் விழுகையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. இந்த உண்மை, இந்த உண்மையாகிய சத்தியமாகிய கிறிஸ்துவாகிய இந்த வசனம் நம்ம எங்கிருந்து காப்பாற்றுகிறது? விழுகையில் நாம் விழ மாட்டோம். அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களெல்லாம் விழுந்தார்கள், மடிந்தார்கள். நானோ கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். நான் என்ன செய்கிறேன்? எழுந்து நிமிர்ந்து நின்று கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை வேணுமா? விழுந்து போன வாழ்க்கை வேணுமா? நிமிர்ந்து நிற்கிற. மார்க்கெட்ல 10 பைசா எல்லாம் இருக்கலாம், உள்ளத்துல ஒரு பெரிய தைரியம். உண்மையை பேசி பாருங்க, தைரியமா இருப்பீங்க. அல்லேலூயா. தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன் நீசனுக்கு முன்பதாக அல்ல, எஜமானுக்கு முன்பதாக தைரியமாக நிற்பான். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்னேறி செல்வதற்குரிய தைரியம் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கிடைக்கும். உண்மையா இருந்தோம்னா நிறைய ரெவல்யூஷன் கிடைக்கும். நல்ல ஞானங்கள் திறக்கப்படும், மைண்ட்ல ஓபன் ஆகும். ஹலோ, ஆவிக்குரிய ஓபன்ஸ் நிறைய திறக்கும் உள்ள. நீங்க சத்தியத்தின்படி நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா, வசனத்துக்காக நீங்க நின்னீங்கன்னா, உள்ள மைண்ட்ல என்ன திறக்கும்? நிறைய ஓபன் ஆகும். பொய் சொல்றவனுக்கு ஓபன் ஆகாது. பொய் சொல்லுகிறவனுக்கு என்ன செய்யாதுங்க?
யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். யாராவது ஒருத்தர் வாழ்நாளெல்லாம் எப்படிதான் வாழணும்? யாராவது ஒருத்தர் அப்படியே பிடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனா நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா இங்க நிறைய ஓபன் ஆகும். சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள்லாம் போன் யூஸ் பண்ற பிள்ளைகள்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தோம், 2 மணி நேரம் போன் யூஸ் பண்ணா மூளை வளர்ச்சி கிடைக்காதாங்க. டாக்டர் போர்டில் எழுதி போட்டுருக்கல, 2 மணி நேரம் உங்க பையன் குழந்தைங்க போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த பிரெயின் என்ன செய்யாதாமா? வளர்ச்சி உண்டாகாது. பாத்துக்கங்க. பாருங்க, உண்மையை நீங்க பேசும்பொழுது உண்மையை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப பரிசுத்த, எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க உண்மையை பேசுறாங்க, பொய்யை களைந்து என்ன பேசுறாங்க? அல்லேலூயா. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:4, 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3 முதல் 4. இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம கேட்டோம், சாட்சியை நம்ம கேட்டோம். பூமிக்கு அடுத்து வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவி. தன்னை சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களிலே சிக்கி. உண்மை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத உலக காரியங்களை சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஹலோ, இன்னைக்கு சகோதரி அவங்க சாட்சி சொன்னாங்க, எனக்காக நான் கடன்படல, மற்றவங்களுக்கு என்ன செஞ்சேன்? உதவி செய்ய போய் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? சிக்கிக்கிட்டேன். ஆனா அந்த சத்தியம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் காப்பாத்திக்கிட்டுருவார். எப்படிங்க? கர்த்தர் என்ன செஞ்சார்? வேண்டான்றுவார். வேண்டாம். உள்ள அந்த கடன் கேட்கிறவன் எப்படி கேட்டிருக்கிறான்? அவன் பஞ்சத்தை உள்ளே வைத்துக் கொண்டு பெருமையா கண்ணீர் வெடித்துக் கொண்டு வந்து என்ன கேட்டிருக்கிறான்? அவனுக்கு தெரியும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு. ஆனா என்ன செய்யறான்? பொய் சொல்லி, இதுவே ஆவியானவர் ஆண்டவர் உள்ளத்துல உண்மையா உள்ள இருந்திருந்தாருன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு? இங்க பாருமா, வசனம் என்ன சொல்லுகிறது? பிறனுக்கு கையளித்து கொடுக்காதிருப்பாயாக அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்குது. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பிரசங்கத்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வசனத்தாக்கு ஞாபகத்துக்கு வரும். நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பிரசங்கமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு ஆள் உங்ககிட்ட வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆவியாய் ஜீவனமாய் அந்த வந்த வசனம் என்ன செஞ்சிருங்க? டக்குன்னு வந்து ஞாபகப்படுத்த இல்லை. உண்மைதான். உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு பணம் தேவையாக இருக்கலாம், இல்லாமல் இல்ல. உண்மையாகவே நெருக்கடியா இருக்கலாம், அல்லது ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு கூட வந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய கண் திறக்கப்படும், சிந்தை திறக்கப்படும். சொல்லுவீங்க, அக்கா என்கிட்ட 100 ரூபாய் அந்த பணத்தை என்ன செய்யாதீங்க, நீங்க திருப்பி கொடுக்காதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க ஒரு ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு சபைக்கு கொண்டு வந்திருப்பாரு. 100 ரூபாய் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்ததுனால அவங்களோட ரட்சிப்பும் இல்லாம போச்சு, நம்மளுக்கு தீமை. எவ்வளவு வேதனை பார்த்தீங்கன்னா. அல்லேலூயா. ஒருவனை தேவன் உபத்திரவப்படுத்துவதற்கு காரணம் அவனை உள்ள கொண்டு வர்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தேவன் என்ன செய்கிறாருங்க? உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு. சிலருடைய விசுவாசனுடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கையில. புரிஞ்சுதுங்களா? நம்ம பெரிய ஆள் மாதிரி நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத அத தாவீது சொல்லுகிறாரு, அழகா சொல்லுகிறாரு, ஆண்டவரே எனக்கு மிஞ்சின காரியங்களை நான் தலையிடுகிறது இல்லை. தாழ்த்துகிறாரு. ராஜா தாவீது யாரு? He is the king. அவர் என்ன சொன்னாரு? மிஞ்சின காரியங்களை நமக்கு அது வர காப்பாத்துவார் ஆண்டவர். சத்திய வசனம் உள்ள இருந்ததுன்னா கண்ணிலேயே தண்ணி காப்பாத்துறேன்னு சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. அப்பா நான் உள்ள இருந்தேன்னா சத்தி வசனமாகி கட்சி தருது. இதனுடைய மகிமை நமக்கு தெரியறது இல்லை.
சர்வாயுத வர்க்கத்துடைய மகிமை நமக்கு தெரியறது இல்ல. இந்த சர்வாயுத வர்க்கத்துடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுங்களா? ப்ரொடெக்ட் பண்றது. பெல்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது, மார்க்கவசம் ப்ரொடெக்ட் பண்ணுது, தலைச்சீரா ப்ரொடெக்ட் பண்ணுது, அப்புறம் கேடகம் ப்ரொடெக்ட் பண்ணுது, பட்டயம் வெட்டுறதுக்கு மாத்திரமல்ல வெட்டுகிறவனை தடுத்து நிறுத்துவதற்கும் என்ன செய்கிறதுங்க? ப்ரொடெக்ட் பண்ணுது. அல்லேலூயா. இந்த 6 சர்வாயுத வர்க்கமும் முதல்ல நம்மளுக்கு எதுக்கு? நம்மை பாதுகாப்பதற்காக தேவன் கொடுக்கிறார். இரண்டாவதா பிசாசு என்ன செய்கிறது? ஜெயிக்கும். எத்தனை பேர் நான் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கிறேன்? இது யாருக்கோ அல்ல, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க கொடுக்கணும். என் குடும்பம், என் பிள்ளைக்கு, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது. அல்லேலூயா. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள்ல என்ன செஞ்சக்கூடாதுங்க? சும்மா இந்த கடன் பிரச்சனை, உங்க வீட்டுக்கு யாராவது இந்த மாதிரி பண விஷயத்துல விசுவாசிகளை உங்களுக்குள்ள யாராவது பணத்துல எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா நீங்க கொடுத்து உதவி செய்யுங்க. உங்களிடத்துல கேட்கிறவனுக்கு முகம் கொண்டாது. இல்ல அப்படின்னு சொல்லி முகம் கொண்டாது. உனக்கு இருக்கிறத நீ கொடு. ஒண்ணுமே இல்லையா அக்கா, நம்மளுக்கா 1 மணி நேரம் ஜெபிக்கிற அல்லது ஒரு நேரம் பாஸ்டிங் கூட உங்களுக்கு தேவைகளுக்காக நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன்க்கா. கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இயேசு கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நாங்க இந்த சிந்தியாவுடைய தங்கச்சி திருமணத்துக்கு அவங்க நிறைய கடன் வாங்கணும், கடன் படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நமக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு இருந்தது. தேவனுடைய பணத்தை எப்படி உபயோகப்படுத்துவதுன்னு சொல்லி 1 மாசம் நம்ம கிளாஸ் எடுத்தோம். அப்போ அவங்க தொடப்பட்டவங்க சொன்னாங்க, அண்ணா நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், நான் வசனம் என்கிட்ட பேசிச்சு, நான் வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கண் திறக்கப்பட்டவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அற்புதம் நடக்குங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க பணத்தை கொடுத்து உதவி செய்யறதுக்கு பதிலா நீங்க அவங்களுக்காக 1 மணி நேரம் அல்லது ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணீங்க, சபையே நம்ம ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாருங்க? உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிளை கர்த்தர் செஞ்சிருவாரு. அவங்களுடைய தவறான புரிந்துகொள்களை நீங்க அவங்களுக்கு விலைக்கு சொல்லுங்கக்கா. இயேசு நான் ஒரு மனுஷன், அண்ணா நான் ஒரு மனுஷன், தம்பி நான் ஒரு மனுஷன், என்னை நம்பாத, நான் மனுஷன், கர்த்தரை நம்புறேன். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு ஒரு நெருக்கடியில வந்திருக்கிறீங்க, என்னை நம்பி வந்திருக்கிறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா கஷ்டமா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், திருப்பி கொடுக்காதீங்க இந்த பணத்தை. ஆனா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எத்தனையோ பேருக்கு 1 மணி நேரத்துல அவங்க தலையே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜெபம் பண்ணினதுனால அப்படியே சூழ்நிலை தலைகளை மாறி போயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தலைகளை மாறி போயிருக்கு. நாமத்துக்கு மகிமை இருப்பதாக. அதனால நம்ம என்ன செய்யணுங்க? இந்த சத்திய வசனத்தை நம்ம தரித்துக் கொள்வோமே என்றால், சத்திய கச்சையை நாம் தரித்துக் கொள்வோமே என்றால், சத்திய வசனம் நம்ம என்ன செய்யுங்க? நம்மை காப்பாற்றும், நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? அல்லேலூயா. ரிஷபன தரகல கலவனா. அல்லேலூயா. ரிகடஷன